இறைவனுக்கு வந்து இப்படி ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா, இறைவன் அந்த வேண்டுதல உடனே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பலன் குடுப்பார் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா சார்? ஆனா, அந்த காவடி எடுக்கிறது, இந்த மாரி சமாச்சாரத்துக்கெல்லாம் வேண்டுதல் இருக்கு. வீட்ல குழந்தைங்க உடம்பு சரியில்லைனாக்கா, "எனக்கு குழந்தைய நீ சரி பண்ணி குடுத்துரு. நான் உனக்கு என் குழந்தை பெரிய பிள்ளையானதுக்கு பால் காவடி எடுக்கிறேன். குழந்தையே எடுக்க வைக்கிறேன்பாங்க. இல்ல நாங்களே எடுக்கிறோன்னு இவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வழக்கத்துல உண்டானது தான். இதில எல்லாரும் புரிஞ்சுக்கிறது ஒண்ணு புரிஞ்சுக்கிறணும். நெறைய வீட்ல இப்ப நான் சொல்ற ப்ராப்ளம் இருக்கு. தாத்தாக்கள், பாட்டிமார்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அந்த பிரச்சனைய தீர்றதுக்கு கடவுளிடம் கோரிக்கையோ, சங்கல்பம் வச்சுக்கிறாங்க. இது நடந்துருச்சுன்னா, உனக்கு நான் அத செய்றேன். அது நடந்துருச்சுன்னா, இத செய்றேன்னு சொல்லி விட்டுர்றாங்க. விட்டுட்டு, அது ஒரு பெருசா எடுக்கல, மறதியில அத மறந்துடுறாங்க. ம். ஆனா, நெறைய வீடுங்களுக்கு அந்த மாரி பிரச்சனை இருக்கு. இறைவனிடம் நீங்க ஒரு சங்கல்பமோ, கோரிக்கையோ வச்சுட்டு செய்யாம போனீங்கனாக்காவே, அதுவே இறை குத்தமாயிரும். அப்போ இறைவன் அத விரும்புறாரு. நாம அத என்ன புரிஞ்சுக்கிறோம், இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, இறைவன்லாம் அத விரும்புவாங்க. அதாவது இறைவன்கிட்ட போய் நாம வந்து, எனக்கு இத செஞ்சு குடு, அத செஞ்சு குடு. நாம அப்படி கேட்கறத அவர் விரும்புவாரு. அவருக்கு அபிஷேகம் பண்ணா அத விரும்புவாரு. அவங்களுக்கு அத படைக்கிறத விரும்புவாங்க. இதெல்லாம் இறைவனுக்கு விரும்புவாங்க. ஆனா நம்ம ஒண்ணு சொல்லிட்டு செய்யலன்னு சொல்லும்போது, அது தெய்வ குத்தமா ஆயிருக்காது. ம். அப்ப அவங்க தண்டிப்பாங்களாயா அப்படின்னாக்கா, எனக்கு ஆண் குழந்தை வேணும்னு கேட்குறீங்க. ம். இறைவன் குடுப்பாரா? அதெல்லாம் குடுப்பாரு. ஆனா, ஆண் வாரிசு வேணும்னு கேட்டுட்டு, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அங்க? உன் பேரே நான் வைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அந்த பேர வைக்கணும். அவங்க அத தான் விரும்புறாங்க. அத வைக்கல அப்படின்னு சொன்னாக்கா, ரொம்ப கஷ்டமாயிரும். பெற்றோருக்கு பெற்றோர், ம். பாட்டி, பாட்டிக்கு பாட்டி. நாங்க எப்படின்னு தெரியும் எத்தனோ எத்தனை ஜெனரேஷனுக்கு. அப்படியே கடவுள்ட்ட போய் உட்காருங்க. உட்காந்து சொல்லுங்க. உட்காந்து கேளுங்க. அதே ஒரு சங்கல்பமா வச்சுக்கங்க. அதே ஒரு கோரிக்கை. எனக்கு அவங்கள விட்டது, அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்கன்னு தெரியாது. ஒருவேளை அவங்க கேட்டத எனக்கு என்னன்னு திருப்பி நீங்க சொல்லுங்க. அத நாங்க செஞ்சிடுறோம். அப்படின்னு திருப்பி நீங்களே திருப்பி இன்னொரு கோரிக்கை வைங்க. சங்கல்பம் வச்சுருங்க. கரெக்ட்டா வரும். ஒண்ணு ஆசிரியர் மூலியமா பதில் கிடைக்கும். இல்லைனாக்கா கனவுல வந்து சொல்லணும். ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களையும், ஃபார்மேட் நியூமராலஜி சம்மந்தமான பதிவுகளையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல, இறைவனுக்கு வைக்கக்கூடிய வேண்டுதல் பலித்தமாகறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் குடுக்கறதுக்காக, நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்மளுடைய நாடு வந்து ஆன்மீக பூமி சார். எல்லா விஷயத்துக்கும் இறை நம்பிக்கை அப்படின்றது வந்து ஓங்கி உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடு சார். இங்க வந்து வேண்டுதல் அப்படின்ற பேர்ல வந்து நெறைய பேர் நெறைய விதமான வேண்டுதல்கள வைப்பாங்க. பால் காவடி எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல பன்னீர் காவடி, இந்த மாதிரி நெறைய விதமான வேண்டுதல்கள் வைப்பாங்க சார். அதுல வந்து குறிப்பா இறைவனுக்கு வந்து இப்படி ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா, இறைவன் அந்த வேண்டுதல உடனே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பலன் குடுப்பார் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா சார்? இல்ல ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு பலன்கள் உண்டு. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதுக்கு தான் சங்கல்பம்னு சொல்றது. ம். கோரிக்கை. ம். கோரிக்கை, சங்கல்பம். இறைவனோட நம்ம வேண்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலத்துலேருந்து உண்டு. நம்ம இறை இறை இந்தியா தோன்ற காலத்துலேருந்து நமக்குள்ள இறை ஸ் வழிபாடு கூடுதலாக இருக்கும். உலக அளவுல பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட கூடுதலாக இருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாரி பால் காவடி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, அவங்க அந்த அது வேண்டுதலா வச்சுக்கிறாங்க. எனக்கு வீட்ல யாருக்குன்னா ஏதாவது ஒண்ணு இருக்கு. இந்த பிரச்சனை தீரணும். நான் உனக்கு காவடி எடுக்கிறேன்பாங்க. ம். அப்பலாம் கொஞ்சம் சிவியரா இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே வந்துட்டு நம்ம நாட்ல எல்லாரும் செய்றோம். அதெல்லாம் ஓகே தான். இங்க பார்த்தா தான் வெளிநாட்ல மேலை நாடுல செய்றாங்க. ஆனா, நீங்க மலேசியாலாம் போனீங்கன்னாக்கா, அவங்க அளவுக்குலாம் நம்மலாம் கம்பேர் பண்ணாக்கா உண்மையிலே ஆரம்பத்துல வேணா நம்மகிட்ட அதிகம் இருந்தது. இப்ப கொஞ்சம் கம்மி தான். ரொம்ப பயங்கரமா பண்ணுவாங்க. அலகு குத்திட்டுலாம் வேண்டுதல் வைப்பாங்க. இந்த தை மாசத்துல வந்துட்டு அதுவும் முருகனுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க மலேசியால நல்லா செய்வாங்க. மலேசியால வந்து பினாங்குன்னு ஒரு இடம். ம். சைனாக்காரங்களே அதில வந்து நம்மளோட அதிகமா ஈடுபாடு வந்து முருகர கும்பிடுறது சைனாக்காரங்க தான் பினாங்கில போனீங்கன்னா. அழகெல்லாம் பார்க்கும்போதே படுபயங்கரமா இருக்கும். அப்படியே பெரிய பெரிய அலகெல்லாம் அழகா இங்க அழகா வந்து இங்க குத்துவாங்க, முதுகுல குத்திட்டு இருப்பாங்க, அப்படியே தொங்கிட்டு இருப்பாங்க. ஒரு கிரேன்ல எடுத்துட்டு போவாங்க. ஆமா. பயங்கரமா இருக்கும். இங்கேயும் உண்டு. ஆரம்பத்தில மின்ன இருந்துச்சு. இப்ப அது அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் இல்ல. குறைஞ்சிட்டு. அதெல்லாம் வேண்டுதல். அதாவது அவங்க வருஷம் ஆயிருச்சுனாக்கா, அந்த அந்த மாரி ஏதோ தீ மிதிக்கிறது.
ஏன் எடுத்துக்கல, தீயெல்லாம் வந்து நம்ம நெருப்பில் கையை விட முடியும். ஆனால் தீ மிதி அப்படின்னு போகும்போது சின்ன வயசில் நான் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் விளையாட்டுத்தனமாக பண்ணது. சும்மா அதாவது எல்லாரும் செய்கிறாங்க, நான் செஞ்சேன் அவ்வளோதான் ஒழிய வேண்டுதலோ அதெல்லாம் இல்லை. அந்த சின்ன வயசு பருவத்தில் செஞ்சது. தீ மிதின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பிரபலம் கட்டாயம் செய்வாங்க. அதனால் போவோம். அது வேண்டுதல்லாம் கிடையாது. ஆனால் அந்த காவடி எடுக்கிறது இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கெல்லாம் வேண்டுதல் இருக்குது. வீட்டில் குழந்தைங்க உடம்பு சரியில்லைனாக்கா, எனக்கு குழந்தைய நீ சரி பண்ணி கொடுத்துரு, நான் உனக்கு என் குழந்தை பெரிய பிள்ளையானதுக்கு பால் காவட்டி எடுக்கிறேன், குழந்தையே எடுக்க வைக்கிறேன்பாங்க, இல்லை நாங்களே எடுக்கிறேன்னு இவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வழக்கத்தில் உண்டானது தான். இதில் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது ஒன்று புரிஞ்சுக்கிறணும். நிறைய வீட்டில் இப்போ நான் சொல்கிற ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னாக்கா, அந்த காலத்தில் உங்கள் பெற்றோருக்கோ பெற்றோரோ முன்னோர்களோ தாத்தா பாட்டிகள் தாத்தாக்கள் பாட்டிமார்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அந்த பிரச்சனையை தீர்றதுக்கு கடவுளிடம் கோரிக்கையோ சங்கல்பம் வச்சுக்கிறாங்க. இது நடந்துருச்சுன்னா உனக்கு நான் அதை செய்கிறேன், அது நடந்துருச்சுன்னா இதை செய்கிறேன்னு சொல்லி விட்டுடுறாங்க. விட்டுட்டு அது ஒரு பெருசாக எடுக்கல, மறதியில் அதை மறந்துடுறாங்க. ஆனால் நிறைய வீடுங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இறைவனிடம் நீங்கள் ஒரு சங்கல்பமோ கோரிக்கையோ வச்சுட்டு செய்யாமல் போனீங்கன்னாக்காவே அதுவே இறை குத்தமாயிரும். இறைவனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏதோ ஒன்றும் சொல்லலைங்க. இறைவனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. எந்த இறைவனும் எனக்கு ஒரு 10 பவுனில் 5 பவுனில் நகை வாங்கி போடுங்கலாம் கேட்காது. நீங்கள் என்ன வார்த்தையை இறைவன் வந்து எப்படி நமக்கு கும்பிடும்போது நமக்கு அது வேணும்னு சொல்லி நம்மளையே நம்ம கேட்டுட்டு நம்ம வார்த்தையே வாக்குறுதி நம்ம வாய்க்கு மூலமாகவே கொடுக்க வைக்குது. அது ஆசைப்படும் இறைவன் வந்துட்டு. நீங்கள் இது மாதிரி சங்கல்பம் வச்சு தீக்கிறது, அபிஷேகம் செய்கிறதுலாம் இறைவனுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். அவங்களுக்கு குளிர் வைக்கிறது போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாம், இப்போ கூட நான் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன், இந்த பொங்கல் அன்னைக்கு இறைவன் படையல் வச்சாக்கா சாப்பிடுவாரா? ஆமாம், அப்படிலாம் கேட்டால் சாப்பிடுவாருன்னு சொன்னேன். அதை ஒரு சேனலில், நான் பேரை சொல்ல விரும்பல, அந்த சேனல் பெரிய சேனலில் அந்த இது பண்ணுறவர் பொங்கல் அன்னைக்கு கரெக்டாக ஃபோன் அடிக்கிறார். நான் காரில் போயிட்டுருக்கிறேன். ஐயா உண்மையிலே சாப்பிட்டாரியாண்டாரு. என்ன சொல்கிறீங்க, டெஸ்ட் பண்ணிக்கலாம்? ஆமாம். எப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படையல் படைக்கும் போகும்போது சாப்பிட்றதுங்கிறது இறைவனுக்கு வந்துட்டு அந்த இப்போ பொங்கல் படைக்கிறீங்க, பொங்கலுக்கு உண்டான அந்த ஸ்மெல்லு, அந்த டேஸ்ட்டு இறைவன் சாப்பிடுவாங்க. நம்மளை மாதிரி பொங்கல் சாப்பிட்றது எல்லாம் சாப்பிட்றதுனா நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். நம்ம நேராக அப்படி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா நமக்கு மற்ற ப்ராசஸ்லாம் இருக்குது. இறைவன்லாம் வந்து இறைவன் அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க சாப்பிட்றது அவங்களும் சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. என்ன சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி படையல் வச்சிங்கனாக்கா அந்த ஸ்மெல்லு டேஸ்ட் சாப்பிடுவாங்க. பொங்கல் படைச்சிட்டு அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. மீதி தான் நாம் சாப்பிடுவோம். அப்போ அது ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும் நம்ம சாப்பிட்டாக்கா. டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக சொல்கிறாரு, ஐயா உண்மையிலே சாப்பிட்டாரு ஐயா, உடம்பே செலுத்து போயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது படையல் வச்சது ஒரு கரண்டி, படையல் இல்லாத வழக்கமாக நீங்கள் செஞ்சது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு வாய் இது வச்சு பாருங்கள், அது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், ஸ்மெல்லே இருக்காது. உண்மையா, பிரமிச்சு போயிட்டேன் அப்படின்னாரு. அது உண்மை. அது நமக்கு அது தெரியாமல் இருக்கும். ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய ஆமான்றாங்க. அப்போது இறைவன் அதை விரும்புகிறாரு. நாம் அதை என்ன புரிஞ்சுக்கிறோம், இப்போ என்ன சொல்ல வரோன்னா இறைவன்லாம் அதை விரும்புவாங்க. அதாவது இறைவன்கிட்ட போய் நாம் வந்து எனக்கு இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடு, நாம் அப்படி கேட்குறத அவர் விரும்புவார். அவருக்கு அபிஷேகம் பண்ண அதை விரும்புவார். அவங்களுக்கு அதை படைக்கிறத விரும்புவாங்க. இதெல்லாம் இறைவனுக்கு விரும்புவாங்க. ஆனால் நம்ம ஒன்று சொல்லிட்டு செய்யலைன்னு சொல்லும்போது அது தெய்வ குத்தமாக ஆயிடுது. அப்போ அவங்க தண்டிப்பாங்களாயா அப்படின்னாக்கா எல்லாமே சிஸ்டம் தான். நிறைய பேர் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போவும் நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுவேன். உங்கள் ஃபேமிலியில் முன்னோர்கள் வந்துட்டு அது எந்த ஜென்ரேஷன் எனக்கு தெரியாது, வேண்டுதல் வச்சுட்டு பண்ணலை. சில பேர் ஆமான்றாங்க, சில பேர் தெரியலன்றாங்க. ஏன்னா 1-2 ஜென்ரேஷனாக அவங்களுக்கு தெரியும், 3-4 ஜென்ரேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எங்களுக்கு சொல்லிடும். அவங்களுக்கும் அந்த நல்ல நேரம் வரும்போது தான் என் மூலயமா சொல்லும். அதுக்காக எல்லாத்துக்கும் சொல்லணுன்றது கிடையாது. நீங்கள் இதில் நான் சொல்ல வந்ததை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா, இறைவன்கிட்ட இது எனக்கு வேணும் அது வேணும்னு நீங்கள் கேட்குறத அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் நீங்கள் அது கரெக்டாக செய்யணும். உதாரணம் நான் இப்படி சொல்லி முடிக்கிறேனே, எனக்கு ஆண் குழந்தை வேணும்னு கேட்குறீங்க. 2 பெண் பிள்ளை 3 பெண் பிள்ளை இருக்குது, ஒரு பெண் பிள்ளை ஏதோ ஒன்று, எனக்கு அடுத்த ஆண் வாரிசு வேணும்னு கேட்குறீங்க. இறைவன் கொடுப்பாரா? அதெல்லாம் கொடுப்பார். ஆனால் ஆண் வாரிசு வேணும்னு கேட்டுட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அங்கே
உன் பேரே நான் வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த பேரை வைக்கணும். அவங்க அதை தான் விரும்புகிறாங்க. அதை வைக்கல அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப கஷ்டமாயிரும். வாழ்க்கைய ரொம்ப எவ்வளோக்களோ லைஃப்பில் ஃபேஸ் பண்ண முடியாதெல்லாம் அவளும் பண்ணுவீங்க. அப்புறமா குழந்தை பருவத்தில் உடம்பு சரியாமல் இருக்கும். ரொம்ப இந்த கண்டிஷன்லேயே இருக்கும். எதை கொடுத்தாலும் கேட்கல. ஜுரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து 1 மாதம் 1.5 மாதம்லாம் இருக்கும், போவே போகாது. வேண்டுதல் வைங்க 24 நேரத்தில் போயிடும். சரியானதுக்கப்புறம் உன் சன்னதிக்கு வர உனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அபிஷேகம் பண்ணுறேன்றீங்க. அபிஷேகம் பண்ண மாட்டேன்றீங்க. பண்ணக்கூடாதுன்னு இல்லை, மறந்துடுறீங்க. உங்களை சொல்லலை, உங்கள் முன்னோர்கள் செஞ்சால் கூட சரி. அது என்ன ஆகுதுன்னு கேட்டேனாக்கா அதனுடைய கண்டினியூட்டி எத்தனை ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அவங்கள வந்துட்டு அப்படியே தொடர்ந்து பாருங்கள். லைஃப்பை ஃப்ளரிஷாகவே இருக்க விட மாட்டேது. ஒன்றுமே இல்லை கடைசியில். அது ஒரு சின்ன படையல் போடணும், ஒரு பொங்கல் வைக்கணும், இவ்வளோ தான் கேட்கும் கடவுள். நீங்கள் அதை தானே சொன்னீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை தான் கேட்குது. எல்லாமே சிஸ்டம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் பேசுகிறது, நம்ம செய்கிறது, நம்ம எல்லாமே ஒரு சிஸ்டம். கடவுள் பேசுகிறது, கடவுள் சொல்கிறது எல்லா சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகிடும். அதை நம்ம சொன்னதை கரெக்டாக செஞ்சுட்டா ஆகும். நிறைய வீட்டில் அதை நம்ம பெற்றோர்களோ இல்லை பெற்றோர்களுக்கு பெற்றோர்களோ சொல்கிறது மறந்துடுறாங்க. ஞாபகம் மறதியில் மறக்கிறத அதனுடைய தொடர்ச்சி இப்போது கரண்ட்டில் உள்ள லைஃப்பை ஃப்ளரிஷாக இல்லாமல் ஆக்கி விட்டுரும். சரி, அது ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும், பழசாக இருக்கட்டும், அப்படி விட முடியாது. அதில் என்னென்ன தெரிஞ்சு அதை முதல்ல செஞ்சுருங்க. அதெல்லாம் சரிங்க, எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நாங்கள் சொன்னதே இப்போ நாங்கள் மறந்துடுவோம். ஏன்னா போன வாரம் உள்ளது இந்த வாரம் மறந்துடுது. இப்போ என் பையனுக்கு 30 வயசு, நான் என் பையனுக்கு 2 வயசில் கேட்டிருப்பேன். அது எனக்கு இப்போ எப்படி ஞாபகம் இருக்குன்னு கேட்பீங்கன்னு நியாயம் தானே. மறந்துருக்கலாம். நீங்கள் அந்த காலகட்டத்துக்கு உடனே செஞ்சுருக்கணும், மறந்துட்டுருப்பீங்க. ஞாபகம் மறதி. இப்போ நாங்கள் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி, இதாவது கரண்ட்டில் நாங்களே இருக்கிறோம். எங்கள் பெற்றோருக்கு எதனா சொல்லியிருப்பாங்க. பெற்றோருக்கு பெற்றோர், பாட்டிக்கு பாட்டி. நாங்கள் எப்படின்னு தெரியுங்க எத்தனை ஜென்ரேஷனுக்கு. அப்படியே கடவுள்கிட்ட போய் உட்காருங்க, உட்காந்து சொல்லுங்கள், உட்காந்து கேளுங்க. அதே ஒரு சங்கல்பமாக வச்சுக்கோங்க, அதே ஒரு கோரிக்கை. எனக்கு அவங்கள விட்டது அவங்க உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு தெரியாது. ஒருவேளை அவங்க கேட்டதை எனக்கு என்னன்னு திருப்பி நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் செஞ்சிடுறோம் அப்படின்னு திருப்பி நீங்களே திருப்பி இன்னொரு கோரிக்கை வைங்க, சங்கல்பம் வச்சுருங்க. கரெக்டாக வரும். ஒன்று ஆசிரியர் மூலமாக பதில் கிடைக்கும், இல்லைனாக்கா கனவுல வந்து சொல்லணும். அப்படியே அது உடனே செஞ்சுருங்க. லைஃப்பில் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சு போயிடும். இதுதான் வழி. கண்டிப்பாக இதை ரொம்ப கவனமாக கேட்கணும். சின்ன மேட்ரு தான், ரொம்ப ரொம்ப தெளிவாக கேட்டு அழகாக செய்யுங்க. அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சிடும். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சார். வேண்டுதல் வச்சதை மறக்கிறவங்க அதை வச்சுட்டு என்ன வேண்டுதல் வச்சோம், அது சரியாக செய்யலையோ, அதனால தான் இப்படி நடக்குதோ அப்படி நடக்குதோ அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.